பிரியமானவர்களே, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வசனங்கள் வரை. பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களுமாயிருந்து மென்மேலும் கேடுள்ளவர்களாவார்கள். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீடியை படிப்பிதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் தாமே நாம் வாசித்த அவருடைய வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. பவுல் இங்கே தீமோத்தேயுவை பார்த்து நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு என்று சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியமானது! அது மட்டுமல்ல, சிறு வயதிலிருந்தே தீமோத்தேயு வேத வசனங்களினாலே போதிக்கப்பட்டவர். அவருடைய பாட்டியாகிய லோவிசால், அவருடைய தாயாகிய ஐனிகேயாள் இருவரும் அவருக்கு வேத வசனத்தை நன்றாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல்தான் அவரை கிறிஸ்துவுக்குள் நடத்தினவர். அதனால்தான் ஆவிக்குரிய தகப்பனாக பவுல் இருக்கிறார். தீமோத்தேயு அவருடைய ஆவிக்குரிய குமாரனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அது மட்டுமல்லாமல் வேத வசனத்தினுடைய உபதேச சட்டங்கள், ஹோல் ஃபார்ம் ஆஃப் டாக்ட்ரின், முழு வேத சட்டத்தையும் பவுல் தீமோத்தேயு கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் இப்பொழுது பாதாள சிறையில் இருக்கிறார். அவருடைய தேகத்தை விற்று அவர் பிரியும் காலம் வந்திருக்கிறது. அவர் தன்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை முடிக்கும்படியான வேளை வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த சமயத்தில் தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் தன்னுடைய உத்தம குமாரனாகிய தீமோத்தேயின் கையிலே எல்லாவற்றையும் அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகையால் தான் கற்றுக்கொண்ட காரியங்களில் அவர் நிலைத்திருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளியிலிருந்து வந்த உபத்திரவம் அல்லாமல் திருச்சபைகளிலும் இருந்து கூட அநேக உபத்திரவம் வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, பவுலை சிரச்சேதம் செய்தது ரோம சக்கரவர்த்தி ஆகிய நீரோ மன்னன். ஆனால் நீரோ மன்னனுடைய பெயரை அவர் எந்த நிருபத்திலும் அவர் குறிப்பிடவில்லை. இப்பொழுது 2 தீமோத்தேயுவிலே கொஞ்ச நாட்களிலே அவர் சிரச்சேதம் செய்யப்பட போகிறார். நீரோ மன்னன் தான் அவரை கைது செய்து பாதாள சிறையில் அடைத்திருக்கிறார். அவருக்கு வெளிச்சம் குறைவாக இருக்கிறது, குளிரிலே கஷ்டப்படுகிறார். ஆனால் அதை குறித்து அவர் பெரிதாக நினைக்கவில்லை. ஆனால் பிரியமானவர்களே, திருச்சபைகளுக்குள்ளாக, திருச்சபையிலிருந்து வெளியிலும் அவருக்கு தொல்லை கொடுத்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த 3ஆம் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கிறது? கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக 18 காரியங்களை சொல்லுகிறார். நாம் அதையெல்லாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, மக்களுடைய குணாதிசயங்கள் இப்படிப்பட்டதாக இருக்கும். மக்கள் தற்பிரியராயிருப்பார்கள், சுகபோக பிரியராயிருப்பார்கள், பணப்பிரியராயிருப்பார்கள், தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். இவர்கள் தான் திருச்சபையினுடைய பெரிய பிரச்சனை. பிரியமானவர்களே, ரோம சக்கரவர்த்தியாகிய நீரோ பவுலை கைது செய்யலாம், உபத்திரவப்படுத்தலாம், கொலை செய்யலாம், அவ்வளவுதான். ஆனால் இங்கே முதல் வசனத்திலே, முதல் சில வசனங்களில் சொல்லப்பட்ட மக்கள் திருச்சபைக்கு அதிகமாக ஊறு விளைவிக்கக்கூடிய மக்கள். அதனால்தான் அவர்களிடத்தில் பவுல் அதிகமாக உபத்திரவப்படுத்தப்பட்டார், கஷ்டப்படுத்தப்பட்டார். அவருக்கு அதிக வேதனை. அவர் எழுதின 2 நிருபங்களிலும், தீமோத்தேயுக்கு எழுதின 2 நிருபங்களிலும் அவர் அதிகமான பேர்களை எழுதுகிறார். அதில் பெரும்பாலான மக்கள் பவுலுக்கு தீமை செய்த மக்கள். அது திருச்சபைக்குள்ளாக இருந்து கிறிஸ்தவ பெயரை வைத்த கன்னானாகிய அலெக்சாண்டர் எனக்கு வெகு தீமை செய்தான் என்று 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய் விட்டான் என்று சொல்லுகிறார்.
பிரியமானவர்களே, விசுவாச கப்பலை சேதப்படுத்தின சிலரை குறித்து அவர் சொல்லுகிறார். இப்படி பல்வேறு மக்களுடைய பெயரை அவர் குறிப்பிடுவதனுடைய காரணம் என்ன? இவர்களெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அதிகமான தொல்லை கொடுத்த மக்கள். பவுலுக்கே இவ்வளவு தொல்லை கொடுத்தார்கள் என்றால், பவுல் தேகத்தை விட்டு பிரிந்து அவர் போன பிறகு தீமோத்தேயுக்கு எவ்வளவு தொல்லை வரும் என்பதை பவுல் நன்றாக அறிந்திருந்தார். அதுவும் ஏற்கனவே தீமோத்தேயு கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவர். அதனால்தான் சில சபைகளுக்கு அவர் கடிதம் எழுதும்போது, விசேஷமாக கொரிந்தியருக்கு அவர் நிருபத்தை எழுதும்போது, சகோதரனாகி தீமோத்தேயு வரும்போது அவன் உங்களிடத்தில் பயமில்லாதிருக்க பாருங்கள் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, 2 தீமோத்தேயு 1 அதிகாரத்தில் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். தீமோத்தேயு சற்று பயந்த சுபாவம் உடையவர். அது மட்டுமல்ல, சரீரத்திலே பலவீனம் உள்ளவர். உனக்கு அடிக்கடி நேரிடுகிற வயிற்று வலி நிமித்தமாக நீ கொஞ்சம் திராட்சை ரசம் சேர்த்துக்கொள்ள என்று சொல்லுகிறார். வாலிபன், பயந்த சுபாவம் உள்ளவன், சரீர பலவீனமானவன். இப்படி இருக்கும் பட்சத்தில் பவுல் கடந்து போன பிறகு பிரியமானவர்களே, திருச்சபை தழைக்க வேண்டுமானால் தேவனுடைய உபதேச சட்டம் உண்மையுள்ள மனிதர்கள் கைகளிலே கொடுக்கப்பட வேண்டும் என்றால், அவர்கள் பின்வரும் சந்ததிக்கு வேத வசனத்தை உபதேசிக்க வேண்டும் என்றால், இப்படிப்பட்ட எதிர்ப்பலைகள் மத்தியிலே தீமோத்தேயு கர்த்தருக்கென்று உத்தமமாய் நிற்க வேண்டும் என்றால், அவர் செய்ய வேண்டிய ஒரே பணி, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. பெரிய சவால்கள் உனக்கு எதிராக இருக்கிறது தீமோத்தேயு. நான் அதிக நாட்கள் பூமியில் இருக்க போகிறதில்லை, சீக்கிரத்தில் நான் கடந்து போக போகிறேன். ஆனால் உனக்கு முன்பதாக பெரிய சவால்கள் இருக்கிறது. கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள். திருச்சபைக்குள்ளாக இருந்து ஊழியர்களை கலகம் பண்ணக்கூடிய மக்கள் பெருகியிருக்கிறார்கள். கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உள்ள மக்களை எல்லாம் நீ கையாள வேண்டும். நிறைய பிரச்சனைகளை நீ கையாள வேண்டும். அதற்கு நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன? நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்துரு. பிரியமானவர்களே, அதே போல பழைய ஏற்பாட்டிலே இதனுடைய பேரலலை நாம் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டிலும் மோசே இருந்தார். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டவர் தான் மோசே. ஆனால் மோசே இந்த 40 ஆண்டுகள் இந்த ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தின போது அவருக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்தார்கள் இந்த இஸ்ரவேல் மக்கள். தேவனுடைய பிள்ளைகள் தான். அவர் பார்வோனிடத்தில் கொஞ்சம் தான் போராடினார். பாருங்கள், பார்வோன் அவருக்கு 10 பார்வோனிடத்தில் அவர் 10 வாதைகளை ஆண்டவருடைய கிருபையினால் நிறைவேற்றி இந்த இஸ்ரவேல் மக்களை விடுதலை செய்து கொண்டு வருகிறார். முன்னாலே சிவந்த சமுத்திரம், பின்னாலே பார்வோனுடைய சேனை. கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை பழக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் வெட்டாந்தரை கடப்பதை போல சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தார்கள். அப்படி செய்ய துணிந்த பார்வோனுடைய சேனை சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்க்கப்பட்டு போனது. அதற்கு பிறகு பார்வோனிடத்திலிருந்து எந்த பிரச்சனையும் அவருக்கு வரவில்லை, மோசேக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும். ஆனால் பெரிய தலைவனாகிய மோசேக்கு பிரச்சனை கொடுத்தது யார்? அவ்விசுவாசம் உள்ள இஸ்ரவேல் மக்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அடிக்கடி மோசேக்கு விரோதமாய் கலகம் செய்தார்கள். எங்களுக்கு இந்த வனாந்திரத்தில் இறைச்சியை கொடுப்போம் யார் என்று அழுதார்கள். எங்களுக்கு தண்ணீர் இல்லை என்று முறுமுறுத்தார்கள். எகிப்தில் கல்லறை இல்லை என்று எங்களை இங்கே கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னார்கள். தேவன் உங்களைத்தான் தெரிந்து கொண்டாரா என்று சொல்லி கோராகும் அவனுடைய குடும்பத்தாரும் மோசேக்கு விரோதமாய் கலகம் செய்கிறதை பார்க்கிறோம். இந்த மக்கள் அடிக்கடி தேவனை விட்டு திரும்பி எகிப்திலே கிரயம் இல்லாமல் நாங்கள் சாப்பிட்ட மச்சங்களையும் வெங்காயங்களையும் வெண்பூண்டுகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் என்று சொன்னார்கள். வேறு ஒரு தலைவனை ஏற்படுத்தி நாம் திரும்பமாக எகிப்துக்கு திரும்பலாம் என்று சொன்னார்கள். ஏனோக்கின் புத்திரர் மத்தியிலே நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறோம், நாங்கள் அந்த தேசத்திற்கு போக முடியாது என்று கலவரம் செய்தார்கள். இப்படி மோசேக்கு 40 ஆண்டுகள் தலைவலி கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது மோசே மரித்து போனார். இஸ்ரவேல் மக்கள் இன்னும் கானானை சுதந்திரிக்கவில்லை. யுத்தம் செய்து ஜெயிக்க வேண்டிய ராஜாக்களும் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளாக இந்த ஜனங்களை கொண்டு போக வேண்டும்.
இப்பொழுது இருப்பது யார்? யோசுவா. யோசுவாவுக்கு முன்பதாய் பெரிய சவால் இருக்கிறது. இதெல்லாம் யோசுவா கண்டவர். மோசே எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்பதையெல்லாம் கண்கூடாக கண்டவர் தான் யோசுவா. இப்பொழுது இந்த சவால்களை எப்படி சமாளிப்பது? இன்னும் எதிரி ராஜாக்களை வீழ்த்த வேண்டும். இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளாக நடத்தி தேசத்தை அவர்களுக்கு பங்கிட வேண்டும். கர்த்தருக்கு அவர்களுடைய இருதயத்தை உண்மையாய் வைக்க வேண்டும். எவ்வளவு பெரிய சவால்கள் எதிர்கொண்டிருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் அவருக்கு சொன்ன காரியம் என்ன? என்னோடு கூட யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 8 வசனத்திற்கு வாருங்கள். பிரியமானவர்களே, நான் இதற்கான பேரலலை தான் பழைய ஏற்பாட்டிலே சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டிலும் அதே தேவன்தான், புதிய ஏற்பாட்டிலும் அதே தேவன்தான். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவருடைய கோட்பாடுகள் மாறி போகிறதில்லை. பாருங்கள், இப்பொழுது மோசே மரித்திருக்கிறார். மக்கள் அப்படிப்பட்ட மக்கள் தான், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆண்டவருடைய பொறுமையை அதிகமாய் சோதித்த ஜனங்கள் அல்லவா? கர்த்தர் எத்தனை முறை சொன்னார், இந்த ஜனங்களை என்னை விட்டுவிடு, இந்த ஜனங்களை ஒரே அடியாக அடித்து விடுகிறேன், உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குகிறேன் என்று கர்த்தர் சொன்னார் அல்லவா? அப்படிப்பட்ட ஜனங்களை இவன் வழிநடத்தி சென்று எதிரி நாட்டு ராஜாக்களை ஜெயித்து கானான் தேசத்தை இந்த ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும். இந்த ஜனங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு உத்தமர்களாய் நிலைநிறுத்த வேண்டும். எவ்வளவு பெரிய சவால்கள்! மோசேயே கையாள கஷ்டப்பட்ட இந்த காரியத்தை இப்பொழுது அவரை விட அனுபவத்திலும் வயதிலும் குறைந்திருக்கிற யோசுவா கையாள வேண்டும். இது தேவனுக்கு நன்றாய் தெரியுமா? இல்லையா? தெரியும். தெரிந்து தான் மோசே மரித்த பின்பு யோசுவாவை தெரிந்து கொள்கிறார். அவருக்கு ஒரே ஒரு ஆலோசனை தான் கர்த்தர் சொன்னார். என்ன என்று தான் யோசுவா 1 அதிகாரம் 8 வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். Then thou shall have good success. நல்ல வெற்றி பெறுவாய் என்று ஆங்கிலத்திலே இருக்கிறது. யோசுவா, உன்னுடைய மனநிலைமை நான் அறிந்திருக்கிறேன். பெரிய தேவனுடைய தாசனாகிய மோசே மரித்து போனார். எப்படி நான் இந்த ஜனங்களை நடத்த போகிறேன், எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று பயந்திருக்கிறாய். ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இதையே இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயிருப்பாய். சரி, இப்போ நாம் பார்க்கலாம், யோசுவா உண்மையாகவே இந்த ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போனாரா? வெற்றி வீரனாய் திகழ்ந்தாரா? புத்திமானாய் நடந்து கொண்டாரா? நம் யோசுவாவின் கடைசி அதிகாரத்திற்கு வரும்போது, யோசுவா வயது சென்ற பின்பு அவர் இந்த ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்க செய்து 31 ராஜாக்களை ஜெயித்தார்கள். நீங்கள் யோசுவாவின் புத்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது 31 ராஜாக்களை ஜெயித்தார்கள். அப்படியானால் 31 நாட்களும் நமக்கு யுத்தம் உண்டு, 31 நாட்களும் நாம் ஜெயிக்க வேண்டும். ஜெயித்தார்கள். ஆனால் ஒரே ஒரு கட்டத்தில் அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். அது யாரிடத்தில் தோல்வி அடைந்தார்கள்? சிறிய கோத்திரமாகிய, சிறிய பட்டணமாகிய ஆயி பட்டணத்து மக்களிடத்தில் தோல்வி அடைந்தார்கள். கர்த்தர் வெற்றி வீரனாய் இருப்பாய் என்று சொல்ல போதும் ஏன் தோல்வி அடைந்தார்கள்? பிரியமானவர்களே, ஆகான் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக இச்சிக்க கூடாத இதை இச்சித்து தன்னுடைய பாளையத்தில் புதைத்து வைத்தான். இது யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் தெரியாது. அவர்கள் முன்பு போல ஆயி பட்டணத்திற்கு போகும்போது அவர்கள் இஸ்ரவேல் மக்களை முறியடித்தார்கள், சிலரை வெட்டினார்கள், தோல்வி அடைந்தான். அப்பொழுது யோசுவா கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். ஆண்டவர் சொன்னார், எழுந்திரு. பிரியமானவர்களே, ஜபம் நல்லதுதான், ஜபம் மிக சிறந்தது. ஆனால் இந்த கட்டத்தில் கர்த்தர் யோசுவாவை ஜபம் பண்ண விடவில்லை, காரியங்களை சரி செய்ய விரும்புகிறார். என்ன செய்ய வேண்டும்? இஸ்ரவேல் ஜனங்கள் சாபத்தீடானதில் சிலதை இச்சித்து எடுத்துக்கொண்டு பாவம் செய்தார்கள். அதை நீ அகற்றாவிட்டால் நான் உங்கள் மத்தியில் இருக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள்.
அவருக்கு நன்றாய் தெரியும் ஆகான் தான் பாவம் செய்திருக்கிறான் என்று கர்த்தர் நேரடியாக சொல்லியிருக்கலாம் யோசுவாவினிடத்தில். ஆனால் கர்த்தர் ஆகானுக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். அவனே முன் வந்து, ஆண்டவரே, கர்த்தருக்கு உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், நான் இச்சிக்க கூடாது, இச்சித்து என்னுடைய பாளையத்திலே சாபத்தீடானது இருக்கிறது, அதை தானாக வெளியே கொண்டு வருவான் என்று கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆனால் நடந்தது என்னவென்றால் அவன் ஒத்துக்கொள்ளவில்லை. கடைசியிலே யோசுவா கண்டுபிடித்த பிறகு ஒத்துக்கொள்ளுகிறான். பிறகு ஜனங்கள் கல்லிருந்து அவனை கொன்று சாபத்தீடானதை நிகிரகம் பண்ணின பின்பு கர்த்தர் வெற்றி மேல் வெற்றி கொடுத்ததை நாம் படிக்க முடியும். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிறது என்ன? எப்பொழுதெல்லாம் யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தருடைய வார்த்தையின் படி கீழ்ப்படிந்து நடந்தார்களோ வெற்றி மேல் வெற்றி பெற்றார்கள். எந்த சந்தர்ப்பத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி பாவம் செய்தார்களோ தோல்வியடைந்தார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் பெற்ற வெற்றி அவர்களுடைய யுத்த முறைமையின்படி அல்ல, அவர்களுடைய இராணுவத்தின் பலத்தினால் அல்ல, அவர்களுடைய யுத்தத்தின் திறமையினால் அல்ல. கர்த்தர் தான் வெற்றி கொடுத்தார். வெற்றியை கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார். ஆனால் யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் செய்ய வேண்டியது என்ன? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், கர்த்தருடைய வார்த்தை, அது அவர்களுடைய வாயை விட்டு பிரியக்கூடாது. அதில் எழுதியிருக்கிற படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க வேண்டும். இரவும் பகலும் அதையே தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். கர்த்தர் இவர்களிடத்திலிருந்து எதிர்பார்த்தது அதுதான். மீதி இருக்கிற காரியத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். பிரியமானவர்களே, இந்த ஒரு கட்டத்தை தவிர யோசுவாவும் இஸ்ரவேல் மக்களும் தோல்வியடைந்ததாக நாம் யோசுவாவின் புத்தகத்திலே வாசிக்க முடியாது. வெற்றி மேல் வெற்றி பெற்று அவர்கள் கானான் தேசத்தை சுதந்தரித்து தேசத்தை பங்கிட்டு கொண்டு பிறகு யோசுவா முதிர் வயதிலே மரித்து போகிறான். பிரியமானவர்களே, இது அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு கொண்டு வாருங்கள். பவுல் இப்பொழுது மரிக்கவில்லை, மரிக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கிறார். எப்படி யோசுவாவுக்கு முன்பதாய் பெரிய சவால்கள் இருந்ததோ அதே போல வாலிபனாகிய தீமோத்தேயுக்கு முன்பதாய் பெரிய சவால்கள் காத்திருக்கிறது. கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்ன அதே ஆலோசனைத்தான் வேறு வார்த்தைகளிலே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ செய்ய வேண்டியது என்ன? நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அதை நீ செய், வெற்றி வீரனாய் திகழ்வாய். பிரியமானவர்களே, அதுக்கு முன்னாலே 13ஆம் வசனத்திலும் இன்னும் அந்த கடைசி காலத்திலே தொல்லை கொடுக்கக்கூடிய மக்களை குறித்து அவர் சொல்லுகிறார். 13ஆம் வசனத்தில் தானே இன்றைக்கு நாம் படிக்க ஆரம்பித்தோம். பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மென்மேலும் கேடுள்ளவர்களாவார்கள். நிலைமை மேம்படும் என்று எதிர்பார்க்காத தீமோத்தேயு, இன்னும் நிலைமை மோசமாகி கொண்டு தான் வரும். பொல்லாதவர்களும் ஏமாற்றுகிறவர்கள் மோசம் போக்குகிறவர்களாயிருப்பார்கள், ஏமாற்றி கொண்டு தான் இருப்பார்கள். பிரியமானவர்களே, திருச்சபை இன்றைக்கு ஏமாற்றுகிறவர்களாலே நிறைந்திருக்கிறது. எவ்வளவு துக்ககரமானது! பவுலுடைய காலத்தில் இருந்திருக்கிறார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இருந்திருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டித்த பயங்கரமான பாவம் என்ன தெரியுமா? மாயமாலம், வேஷதாரி. பிரியமானவர்களே, அன்றைக்கு பக்தர்களுக்கு பஞ்சம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் பரிசேயர்கள் இருந்தார்கள், சதுசேயர்கள் இருந்தார்கள், வேத பாரகர்கள் இருந்தார்கள், பிரதான ஆசாரியர்கள் இருந்தார்கள். எல்லாரும் இருக்கத்தான் செய்தார்கள். தேவாலயம் இருந்தது, பலிகள் செலுத்தப்பட்டு வந்தது, பண்டிகைகள் ஆசரிக்கப்பட்டு வந்தது, மக்கள் ஜெபம் செய்தார்கள், ஆராதனை செய்தார்கள். ஆனால் எல்லாம் மாயமாலமாக செய்யப்பட்டது. அதனால் தான் ஆண்டவர் மத்தேயு 23ஆம் அதிகாரத்திலே வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ! அந்த மத்தேயு 23ஆம் அதிகாரத்தை படித்தால் நமக்கே பயம் வரும். நான் அடிக்கடி இந்த புத்தகத்தை படிப்பேன். நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரம் அது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபை நிறைந்தவர், பாவங்களை மன்னிக்கிறவர். ஆனால் மாயமாலத்தை பார்க்கும்போது அவரால் சகித்து கொள்ள முடியவில்லை. எவ்வளவு பயங்கரமாய் கண்டிக்கிறார் என்று பாருங்கள். மாய்மாலம் செய்தார்கள், மக்களை ஏமாற்றினார்கள்.
அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நீண்ட அங்கி தரிக்கவும் நீண்ட ஜபம் செய்கிற மக்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் மாய்மாலக்காரர்கள், அவர்கள் அதிக ஆக்கினை அடைவார்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். நீண்ட ஜபம் செய்கிறார்கள், பார்வைக்கு நீண்ட ஜபம், சந்தை வெளிகளிலே வந்தனத்தையும் விருந்த ஆசனங்களிலே முதன்மையான இடத்தையும் விரும்பினார்கள். மோசேயின் ஆசனத்திலே உட்கார்ந்து நியாயப்பிரமாணத்தை போதிக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். ஆண்டவர் பயங்கரமாக கண்டித்தார். பிரியமானவர்களை, இன்றைக்கு திருச்சபைகளிலும் பிரியமானவர்களை வேஷம் தரிக்கிற ஏராளமான பேர் நிறைந்திருக்கிறார்கள். மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? வெளிரங்கமாக எல்லாருடைய பார்வையிலும் நம் பக்திமானுடைய தோற்றத்தை கொடுத்தால் போதும், மக்கள் எல்லாரும் நம்மை பக்திமான்கள், நல்லவர்கள், நீதிமான்கள் என்று நினைத்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய நிலைமையில தான் இன்றைக்கு காணப்படுகிறது கிறிஸ்தவம். இன்றைக்கு மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலத்தில், பவுலுடைய காலத்தில், பவுல் போன பிறகு இந்த பிரச்சனை மாறுகிறதா? இன்னும் மோசமாகும் என்று தான் பவுல் சொல்லிவிட்டு போகிறார். இது எல்லா காலகட்டத்திலும் அப்படித்தான் இருந்தார்கள். பாருங்கள், நமக்கு நன்றாக தெரியும், குஷ்டரோகியாக இருந்த நாகமான், பிரியமானவர்களே, அவன் குஷ்டரோகத்தை போக்குவதற்கு அவன் எலிசா தீர்க்கதரிசி இடத்தில் வருகிறான். எலிசா அவரை குணப்படுத்துகிறார். ஆண்டவருடைய நாமத்திலே யோர்தான் நதியிலே போய் 7 முறை முழுக சொல்லுகிறார். முழுகின பின்பு அவருடைய குஷ்டரோகம் நீங்கி அவர் சுகமடைகிறார். உடனே அவர் சந்தோஷம் அடைந்து திரளான பொருட்களை அவருக்கு காணிக்கையாக கொடுக்கிறார். அதையெல்லாம் தட்டிவிட்டார் எலிசா தீர்க்கதரிசி. நோ, கர்த்தருடைய ஊழியக்காரர், பிரியமானவர்களே, அவர் வாங்கினால் என்ன தவறு இருக்கிறது? ஆனால் இல்லை என்று சொல்வதற்கு, பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் முன்வர வேண்டும். நோ என்று சொல்வதற்கு இன்றைக்கு மனமில்லை. ஓசியில கிடைத்தால் எவ்வளவு சுருட்ட முடியுமோ அவ்வளவு சுருட்டுவதற்குத்தான் இன்றைக்கு மக்கள் இருக்கிறார்கள். இலவசமாய் கிடைக்கிறது. எலிசா இல்லை என்று சொன்னான். இது ஒருவேளை நாகமானுக்கு ஆச்சரியத்தை கொடுத்திருக்க கூடும். நாகமான் யார்? படைத்தலைவன், தளபதி. அதுவும் தனக்கு யாருமே குணமளிக்க முடியாத ஒரு காரியத்தை ஒரு தீர்க்கதரிசி இவ்வளவாய் குணமளித்திருக்க அவருக்கு எவ்வளவு சந்தோஷமாக கொடுத்திருப்பார். இதெல்லாம் பக்கத்தில் நின்று கவனித்துக் கொண்டிருக்கிறான் கேயாசி. ஐயோ, அவனுடைய மனதில் ஓடுகிற எண்ணம் என்ன? ஐயோ, என்னுடைய எஜமான் பிழைக்க தெரியாத ஆள், எவ்வளவு கொடுத்திருக்கிறார், இதை போய் தட்டி விட்டார் என்று அவன் மனதில் என்ன தீர்மானித்திருக்கிறான்? எஜமானுக்கு தெரியாமல் தான் போய் அந்த நாகமானிடத்தில் ஏமாற்றி வாங்கி விடுவேன் என்று அவன் போய் தன்னுடைய எஜமானுடைய பெயரை பயன்படுத்தி பொய் சொல்லி ஏமாற்றி நாகமானிடத்திலிருந்து அநேக பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்து தன் கூடாரத்தில் வைத்துவிட்டு நல்ல பிள்ளை மாறி வந்து எலிசாவை சந்திக்கிறான். கர்த்தர் எல்லாவற்றையும் எலிசா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தினார். இதனுடைய முடிவு என்ன ஆனது தெரியுமா? நாகமானை விட்ட குஷ்டம் கேயாசியை பிடித்தது. பாருங்கள், அவன் ஆசைப்பட்டதை அனுபவிக்க முடிந்ததா? இல்லை. பிரியமான சகோதர சகோதரிகளை, இதே போல புதிய ஏற்பாட்டிலும் ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். யூதாஸ் காரியோத்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், அவன் ஆதி முதலில் திருடனாயிருக்கிறான், அவன் பிசாசாயிருக்கிறான் என்று சொன்னார். ஆனால் ஆண்டவர் யாரிடத்தில் அவனை காட்டி கொடுக்கவில்லை. பணப்பையை அவன் வைத்திருந்தான். தனக்கு பணப்பையிலிருந்து அநேக பொருட்களை திருடி கொண்டிருந்தான், ஏமாற்றி கொண்டிருந்தான். அவன் நினைத்தான் யாருக்கும் தெரியாது, யாரும் அவன் மேல சந்தேகப்படவில்லை. ஆண்டவரும் அவனை யாரிடத்தில் காட்டி கொடுக்கவில்லை. ஆண்டவர் மேலறையிலே சீஷர்கள் மத்தியிலே அமர்ந்திருக்கிறார். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொன்னார். எல்லாரும் நானோ என்று கேட்டார்களே ஒழிய ஒருவர் ஆகிலும் யூதாஸ் காரியத்தை தான் காட்டி கொடுப்பான் என்று யாருக்கு சந்தேகம் வரவில்லை. அந்த அளவுக்கு மாயமாலம். பிரியமானவர்களே, மாயமாலம் பயங்கரமானது. ஆடுகள் மத்தியிலே ஒரு ஓநாய் இருக்கிறது. இது ஆண்டவருக்கு தெரியும். அவன் அங்கே சதி வேலை செய்து கொண்டிருக்கிறான். என்ன சதி? 30 வெள்ளிக்காசு. ஆண்டவரை பேரம் பேசிக் கொண்டிருக்கிறான். அந்தரங்கத்திலே இங்கே இப்படிப்பட்ட ஒரு பேரம் நடந்து கொண்டிருக்கிறது. வெளியிலே நல்லவனை போல வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறான். அப்போ யோவான் ஆண்டவருடைய மார்பிளை சாய்ந்து கொண்டிருக்கிறார். பேதுரு சைகை காட்டுகிறான், நீ மார்பிளை சாய்ந்து கொண்டிருக்கிறார், யார் என்று கேள். அப்போ அவன் கேட்கிறான், ஆண்டவரே யார்? இந்த துணிக்கை தோய்த்து எவனுக்கு கொடுக்கிறோனோ அவன் தான் என்னை காட்டி கொடுப்பான். இப்ப கிளியரா இருக்கா? துணிக்கை தோய்த்தார். தனக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த யூதாஸ் காரியத்துக்கு ஆண்டவர் கொடுத்தார்.
இப்ப எல்லா சீஷர்களும் பிடித்திருக்க வேண்டுமா இல்லையா? பாத்தீங்களா ஆண்டவர் என்ன சொன்னார்? துணிக்கை தோய்த்து எவனுக்கு கொடுக்கிறேனோ அவன் தான் என்னை காட்டி கொடுப்பான். பாருங்கள், யூதாஸ்காரியத் என்று யாரும் கண்டுபிடிக்க முடியல. மாயமாலம் அந்த அளவுக்கு வேலை செய்யும். பிரியமான சகோதர சகோதரிகளை, எவ்வளவு பயங்கரமானது பாருங்கள். யாருக்கும் சந்தேகம் வரவில்லை. ஆண்டவர் சொன்னா நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமா செய். அப்ப கூட எல்லாம் நினைத்தாங்க பண்டிகைக்கு ஆண்டவர் ஏதோ வாங்க சொல்லுகிறார், அப்படித்தான் நினைத்தார்கள். இல்லாமல் இந்த யூதாஸ்காரியத்து போய் எதிரிகளிடத்தில் பேரம் பேசி 30 வெள்ளிக்காசு தன்னுடைய ஆதாயத்துக்காக ஆண்டவரை தோட்டத்திலே முத்தமிட்டு காட்டி கொடுக்க போகிறான் என்று ஒரு சீஷருக்கும் சந்தேகம் ஏற்படவில்லை. நானோ என்று தங்களை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, நடந்தது என்ன? அவன் ஆண்டவரை முத்தத்திலே காட்டி கொடுத்தான். அவனுக்கு 30 வெள்ளிக்காசு கிடைத்தது. ஆனால் நடந்தது என்ன? அவன் ஆண்டவர் இந்த ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு அந்த காசை கொண்டு போய் அவனுடைய மனசாட்சி அவனை குத்த ஆரம்பித்தது. அவனால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. 30 வெள்ளிக்காசுக்கு ஆண்டவரை காட்டி கொடுத்தேனே, அதை அவர்கள் வாங்க மறுத்தார்கள். அது உண்பாடு. அதை கொண்டு போய் தேவாலயத்தில் எரிந்து போய் நாண்டு கொண்டு தூக்கு போட்டு செத்தான். தூக்கு போட்டு செத்தது மட்டுமல்ல, அந்த கயிறு அருந்து கீழே விழுந்து வயிறு வெடித்து குடல் சரிந்து பரிதாபகரமாக செத்து போனான். எவனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அவனுக்கு ஐயோ, அவன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னான். பிரியமானவர்களே, யூதாஸ்காரியத்து செய்த பாவம் என்ன? அவன் எத்தனாக இருந்தான்? மோசம் போக்குகிறவனாக இருந்தான். கடைசியில மோசம் போனான். எவ்வளவு நாள் ஏமாற்ற முடியும் சொல்லுங்க? எவ்வளவு நாள் மாய்மாலம் பண்ண முடியுங்க? அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா வெளியரங்கமாக உங்களுக்கு பலன் அளிப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய சபைகளிலே இது நாம் நன்றாக நம்முடைய மனதின் ஆழத்தில் பதிய வேண்டும். மறைவான அவர்களுடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, எல்லாம் வெளியரங்கும் நிர்வாணமாயிருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று எபிரேயரில் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் காணப்பட வேண்டும். இருளில் மறைந்திருக்கிற காரியங்களை ஆண்டவர் வெளியிலே கொண்டு வரக்கூடிய காரியம் இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய சபைகளிலே இப்படிப்பட்ட பரிதாபம் அதிகமாக இருக்கிறது. மக்கள் அந்தரங்கத்திலே துணிகரமாய் பாவம் செய்துவிட்டு வெளியிலே நல்லவர்களைப் போல வேஷம் போட்டுக்கொண்டு திரிகிற மக்கள், மற்றவர்களை அப்பாவி மக்களை ஏமாற்றக்கூடிய மக்கள் பெருகி இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அதிக வேதனையாக இருக்கிறது. இவர்கள் இன்னும் அதிகமாய் பெருகுவார்கள் என்று பவுல் 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மென்மேலும் கேடுள்ளவர்கள் ஆவார்கள். இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் எதிர்ப்பார் என்று தீமோத்தேயுக்கு சொல்லிவிட்ட பின்பு, ஆனால் நீ செய்ய வேண்டியது என்ன? நீ கற்று நிச்சயத்தை கொண்டவைகளில் நிலைத்திரு. நீ நிலைத்திரு. நீ கர்த்தருடைய வார்த்தை விட்டு போய்விடாதே. நீ அவர்களுடைய தவறான உதாரணத்தை பின்பற்றாதே. பிரியமான சகோதர சகோதரிகளை, நமக்கு முன்பதாய் ஓடின நிறைய பக்தர்கள் இருக்கிறார்கள். வேதத்திலே நிறைய பக்தர்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, வேதம் முழுவதும் ஏராளமான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சரித்திரத்திலே நாம் அநேக பக்தர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிக்கும்போது அவர்கள் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த வாழ்க்கை சரித்திரத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையை ஓட்ட வேண்டுமே அல்லாமல். பிரியமானவர்களே, சமீபத்தில் ஒரு வாலிப தம்பியோடு கூட ஆலோசனை சொன்னேன். தம்பி, நீ செய்வது சரியல்ல, இது சட்டத்துக்கு முரணானது, சட்டத்துக்கு புறம்பானது, நீ இப்படி செய்யக்கூடாது என்றால் அந்த தம்பி எனக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? எல்லாரும் செய்கிறாங்க அங்கிள், நம்ம சபையில் நானும் செய்கிறேன். அப்போ என்ன, வாலிபர்கள் என்ன கற்றுக்கொள்கிறார்கள்? எல்லாரும் செய்கிறாங்க, நான் செய்கிறேன். பிரியமா, தம்பியை பார்த்து நான் சொன்னேன், எல்லாரும் செய்கிறதுனால அது சரியாகாது தம்பி. எது சரி அதைத்தான் செய்ய வேண்டும். கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாயிருக்கிறது, அதில் பிரவேசிக்கிறார் அநேகர். நரகத்துக்கு போகிற கூட்டம் தாங்க நிறைய.
மெஜாரிட்டி எல்லாம் எங்க போறாங்க? நரகத்துக்கு போறாங்க. மெஜாரிட்டி நம்ம ஃபாலோ பண்ணணும்னா எங்க போகணும்? நரகத்துக்கு தான் போகணும். நம்ம அதுக்கு போக ஆசைப்படல. ஜீவனுக்குள் பிரவேசிக்கிற வழி குறுகியதும் வழி நெருக்கமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இதை கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிக்கவே வேண்டியதில்லை. எல்லாரும் போறாங்க, நானும் போறேன். அடுத்ததாக அப்போஸ்தலனாகிய பவுல் 14ஆம் வசனத்திலே, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் என்று 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேத வசனத்தில் நிலைத்திருந்தால் மட்டுமே நாம் ஊழியத்தை வெற்றிகரமாக செய்ய முடியும். இந்த உலக வாழ்க்கையை வெற்றிகரமாக ஓடி முடிக்க முடியும். அதை இன்னாரிடத்திலிருந்து நீ இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல். தீமோத்தேயு சிறு வயது முதல் கொண்டே அவனுடைய பாட்டியாகிய லோவிசாள், அவனுடைய தாயாகிய ஐனிக்கேயாள் இருவரும் அவனுக்கு கிரமமாக வேத வசனத்தை கற்றுக் கொடுத்து கொண்டு வந்தார்கள். அதனால்தான் ஒரு தீமோத்தேயு உருவானார். பிரியமானவர்களே, தாய்மார்களுக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்கிறது, பாட்டிமார்களுக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்கிறது பாருங்கள். ஒருவேளை லோவிசாள் என்பவர்களுடைய பெயரும் ஐனிக்கேயாள் என்பவர்களுடைய பெயரும் வேதத்தில் அடிக்கடி இடம் பெறாமல் இருக்கலாம். ஆனால் தீமோத்தேயுனுடைய பெயர் அடிக்கடி வருகிறது. ஆனால் நியாய தீர்ப்பு நாளிலே கிறிஸ்துவுக்கு முன்பதாக பலன் அளிக்கிற வேளையில் லோவிசாளும் ஐனிக்கேயாளும் அதிகமான வெகுமதியை பெறப்போகிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் சிறு வயது முதற்கொண்டே அவர்கள் தீமோத்தேயுக்கு வேத வசனங்களை கற்றுக் கொடுத்து ஒரு நல்ல தேவ மனிதனாக அவனை மாற்றினார்கள். அதனால்தான் பவுல் தீமோத்தேயுக்கு நிருபத்தை எழுதும்போது, ஓ தேவனுடைய மனுஷனே, ஓ தேவ மனுஷனே என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதே போலத்தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசே கூட அவனுடைய தாயாராகிய யோகபேத்தினாலே வளர்க்கப்பட்டார். நம் மோசேனுடைய சரித்திரம் நமக்கு நன்றாக தெரியும். அவன் பிறந்தபோதே பிரியமானவர்களே, அப்பொழுது ஆண் பிள்ளைகளெல்லாம் கொன்றுவிட வேண்டும், நைல் நதியிலே போட்டுவிட வேண்டும் என்ற கட்டளை இருந்தது. ஆனால் அதன் மத்தியிலும் அவனுடைய பெற்றோர் அவனை மறைத்து வைத்தார்கள். ஆனால் அதிக நாட்கள் மறைத்து வைக்க முடியவில்லை. ஒரு நாளிலே அவனை நைல் நதியிலே நாடற்பட்டியிலே வைத்து விட்டு போனார்கள். அப்பொழுது மோசேனுடைய சகோதரி பார்வோனுடைய குமாரத்தை குளிக்கிற வேளையிலே சென்று இந்த தாய் வளர்க்கக்கூடிய ஒரு பெண்ணை கொண்டு வரட்டுமா என்று சொல்லி யோகபேத்தை அழைத்து கொண்டு வந்ததை பார்க்கிறோம். அதனாலே பார்வோனுடைய குமாரத்தி இந்த குழந்தையை கொடுத்து யோகபேத்திடம் கொடுத்து, இந்த பிள்ளை எனக்காக வளர்த்துடு, இதற்கான சம்பளத்தை நான் தருகிறேன் என்று சொல்லுகிறாள். ஆகவே மோசே தன்னுடைய தாயினாலே வளர்க்கப்பட்டவன். அவனுடைய தாயாகிய யோகபேத் பாலை மட்டுமல்ல, கர்த்தருடைய வசனமாகிய ஞான பாலையும் கூட கூட்டி வழங்கியிருப்பார்கள். அதனால்தான் அவன் பெரியவனான போது அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்தான். அவன் எகிப்தின் பொக்கிஷத்தை பார்க்கிலும் தேவனுடைய கிறிஸ்தவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். பிரியமானவர்களே, இதற்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது சிறு வயதிலிருந்து அவனுடைய தாயாகிய யோகபேத் அவனை வேத வசனமாகிய பாலை ஊட்டி வளர்த்திருப்பார்கள். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே உபாகமம் புத்தகத்திலே ஆண்டவர் கட்டளையாக இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். என்னுடைய பிரமாணங்களை நீங்கள் உட்கார்ந்திருக்கும் போதும் படுத்திருக்கும் போதும் நடக்கும் போதும் இவைகளை குறித்து பேசி பிள்ளைகளுக்கு கிரமமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற கட்டளையை கொடுத்திருந்தார். அதனால்தான் நீதிமொழிகளிலே 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்ற கட்டளை வேதத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கிலாந்து தேசம் மிக மோசமான நிலைமையிலே ஆவிக்குரிய ரீதியில் இருந்தபோது ஆண்டவர் 2 பெரிய தேவ ஊழியர்களை எழுப்பினார். ஒருவர் சார்ல்ஸ் வெஸ்லி, இன்னொருவர் ஜான் வெஸ்லி. இருவருமே சகோதரர்கள். அவர்கள் ஊழியம் செய்த நாட்களிலே இங்கிலாந்து தேசத்திலே மகாபெரிய எழுப்புதல் ஏற்பட்டது.
சாராய் கடைகள் மூடப்பட்டது, சினிமா தியேட்டர்கள் மூடப்பட்டது. காரணம் என்ன? மக்கள் மனம் திரும்பினார்கள். அங்கெல்லாம் போவதற்கு ஆட்கள் இல்லாமல் போனதினாலே அவைகளெல்லாம் மூட வேண்டிய கட்டாயத்திற்கு மக்கள் தள்ளப்பட்டார்கள். அப்படிப்பட்ட எழுப்புதல் உருவாவதற்கு மூல காரணமாக அமைந்தது ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லியினுடைய தாயாகிய சூசன் வெஸ்லி என்ற ஒரு அருமையான தாயார். அவர்களுக்கு 19 பிள்ளைகள். அதிலே அநேக பிள்ளைகள் மரித்து போனார்கள். ஆனால் அவர்கள் இந்த சார்ல்ஸ் வெஸ்லியும் ஜான் வெஸ்லியும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்திலிருந்தே கர்த்தருடைய வசனத்தை கிரமமாக அவர்களுக்கு போதித்தார்கள், அவர்களுக்காக ஜபித்தார்கள். அதனால்தான் வருங்காலத்திலே இன்றைக்கும் நாம் நினைவு கூறக்கூடிய 2 பெரிய தேவ ஊழியர்களை தேவன் எழுப்பினார். ஆகவே பிரியமானவர்களே, தாய்மார்களுக்கு எவ்வளவு கனம் பெற்ற ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்கள். தீமோத்தேயு உருவானதுக்கு காரணம் லோயிசாலும் ஐனிக்கேயாலும். மோசே பெரிய தலைவனானதுக்கு மூல காரணம் அவனுடைய தாயாகிய யோகபேத். பிரியமானவர்களே, ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி உருவானதற்கு காரணம் அவர்களுடைய தாயாகிய சூசன் வெஸ்லி. அதனால்தான் இங்கே பவுல் சொல்லுகிறார், நீ இன்னாரிடத்திலிருந்து கற்றாய், இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீர் சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். பிரியமானவர்களே, இங்கே ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாகத்தக்க என்று சொல்லுகிறார். பரிசுத்த வேத எழுத்துக்கள் தான் ஒரு மனிதனை ரட்சிக்க முடியும், பாவத்திலிருந்து விடுதலை செய்ய முடியும், நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியும். தேவ ஆவியானவர் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு ஒரு பாவியை மனம் திரும்பி ரட்சிக்கும்படியாக செய்கிறார். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கக்கூடிய வித்து, தேவனுடைய ராஜ்யத்திலே மறுபடியும் பிறக்கக்கூடிய வித்தாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அதை பிரியமானவர்களை சிறு வயதிலிருந்தே அவனுடைய பாட்டியும் தாயும் மிக அருமையாக அவனுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். வேத வசனம் பிரியமானவர்களை இருக்கிற வண்ணமாகவே போதிக்கப்பட வேண்டும். எந்த விதமான கலப்பும் அதில் இருக்கக்கூடாது. வேத வசனம் இருக்கிற வண்ணமாகவே போதிக்கப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பிரசங்கத்தை குறித்து அவர் இந்த விதமாக சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். பிரியமானவர்களே, அநேகரை போல, அப்படியானால் பவுலுடைய நாட்களிலே கூட அநேக தேவ வசனத்தை கலப்பாய் பேசினார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையா இல்லை, மக்களுக்கு பிரியமான விதத்திலே தாங்கள் பிரசித்தி பெற வேண்டும் என்பதற்காக, மக்களால் தாங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் கலப்பாய் பேசினார்கள். சற்று வேத வசனத்தினுடைய அந்த சாரத்தை குறைத்தார்கள். They diluted the word of God. தேவனுடைய சுவிசேஷத்தை எந்த விதமான கலப்பும் இல்லாமல் தேவன் நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்த விதமாகவே நாம் பிரசங்கிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 6ஆம் அதிகாரத்திலே அவர் யூதர்கள் மத்தியிலே பிரசங்கம் செய்தார். அதை கேட்ட யூதர்கள், இது கடினமான உபதேசம், இதை யார் கேட்பார்கள் என்று அநேகர் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். காரணம் என்ன? அந்த உபதேசம் அவர்களுக்கு கடினமாயிருந்தது, அவர்களால் ஜீர்ணிக்க முடியவில்லை. அநேகர் பின்வாங்கி போனார்கள். ஆண்டவர் யோசிக்கவில்லை, ஏன் இந்த மக்கள் எல்லாம் போய்விட்டார்கள்? தான் மிகவும் கடினமாக உபதேசிக்கிறோம், சற்று நம்முடைய முறையை மாற்றினால் என்ன? வேத வசனத்தை இவ்வளவு கடுமையாக போதிக்காமல் அதனுடைய சாரத்தை சற்று குறைத்தால் என்ன என்று ஆண்டவர் யோசிக்கவில்லை. மாறாக தன்னுடைய சீஷர்களை பார்த்து கேட்டார், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா? பேதுரு சொன்னான், ஆண்டவர்களே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு, நாங்கள் ஏன் போகிறதில்லை? உம்மிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு. அதை ஆண்டவர் இருக்கிற வண்ணமாகவே அறிவித்தார். அதனாலே அநேகர் பின்வாங்கி போனாலும் ஆண்டவர் அதை குறித்து கவலைப்படவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல்
தேவனுடைய வசனத்தை எந்த கலப்பும் செய்யாமல் தேவ சந்நிதியிலே தேவன் அருளிய பிரகாரமாகவே அறிவித்ததனால் அநேக உபத்திரவத்துக்குள்ளாய் அவர் கடந்து போக வேண்டியதாக இருந்தது. சிறைச்சாலைகளுக்கு போக வேண்டியதாக இருந்தது. கைது செய்யப்பட வேண்டியதாக இருந்தது. அதை குறித்து பவுல் கவலைப்படவில்லை. பிரியமானவர்களே, நாமும் அப்படித்தான் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை தேவன் நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்த விதமாக அறிவிக்க வேண்டும். மக்களுக்கு பிரியமான விதத்திலே, மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக நாம் அதை திருத்தி வடிவமைக்க கூடாது. ஒருவன் போதித்தால் வேத வசன வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அதிலே எந்த மாற்றமும் நாம் செய்யக்கூடாது. மனிதனுடைய ஞானம், மனிதனுடைய புத்தி அதிலே வந்து செயல்படக்கூடாது. பிரியமானவர்களை, சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி காட்டுவதே சுவிசேஷத்தினுடைய பிரதான நோக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தேன். சுவிசேஷத்திலே நாம் பாவத்தை குறித்து அறிவிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வேத வசனத்தை எடுத்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்பொழுது மக்கள் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வார்கள். இது வேத வசனத்தினால் நடக்கக்கூடியது, ஆவியானவருடைய பலத்தினால் நடக்கக்கூடியது. இங்கே மனிதனுடைய ஞானமோ நய வசனமோ அல்ல. பிரியமானவர்களே, அதை போலத்தான் இந்த லோவிசாலும் ஐனிக்கேயாலும் தீமோத்தேயுக்கு போதித்திருக்க வேண்டும். அதனால்தான் அவன் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாய் அவன் மாறினான். ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். பிரியமானவர்களே, பவுல் எந்த கலப்பும் இல்லாமல் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். அதனால்தான் போன இடங்கள்லாம் மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், திருச்சபை உருவானது. பாருங்கள், தேவனுடைய சித்தமும் தேவனுடைய வார்த்தையும் பவுலுடைய வாழ்க்கையிலே பிரியமானவர்களே மிக பிரதானமான இடத்தை பிடித்தொடுத்தார். பிரியமானவர்களே, ஆகவே ஆவியானவர் அவரோடு கூட இருந்து மக்களை ரட்சித்தார். அதை போல லோவிசாலும் ஐனிக்கேயாலும் கர்த்தருடைய வார்த்தை ரட்சிப்புக்கேற்ற வேத வசனங்களை கிரமமாக வேத வசனத்தில் உள்ளபடியே எந்த மாற்றமும் செய்யாமல் அவனுக்கு அறிவித்திருக்கிறார்கள் தீமோத்தேயுக்கு. அதனால்தான் தீமோத்தேயு இளம் வயதிலிருந்தே வசனத்தை அறிந்தவனாக வளர்ந்து வந்தான். பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை சந்திக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்துவது பவுலுக்கு எளிதாகிவிட்டது. தீமோத்தேயு ரட்சிக்கப்படுகிறார். பிரியமானவர்கள், ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, கர்த்தருடைய ஊழியக்காரனாக மாறுகிறார். பிறகு பவுலுக்கு பின்னாலே பவுலுடைய பொறுப்பை எடுத்துக்கொள்ளக்கூடிய மகாபரிய பாக்கியம் பெறுகிறார். பிரியமானவர்களே, இந்த வசனங்களால் கர்த்தர் தாமே நம்மை தேற்றுவாராக. நாம் கற்று நிச்சயித்து கொண்டதில் நிலைத்திருக்கும்படியான கிருபை எனக்கும் நம் அனைவருக்கும் ஆண்டவர் தருவாராக. ஆமேன்.